Hi friends, இப்போ இருக்கக்கூடிய கொரோனா லாக்டவுன் சிச்சுவேஷனில் ஸ்டூடெண்ட்ஸுக்கு எப்படி பாடத்தை சொல்லிக் கொடுக்குறது, அவங்களுக்கு நோட்ஸ் எப்படி ஷேர் பண்ணுறது, அவங்களுக்கு அசைன்மெண்ட் எப்படி கொடுக்குறது, அவங்களுக்கு ஏதாவது ஒர்க்ஸை நம்ம கொடுத்து அவங்கள எப்படி நம்ம கண்ட்ரோலில் வச்சு படிக்க வைக்கிறதுன்னு சொல்லி எல்லா டீச்சர்ஸுமே கன்ஃபியூஷனில் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு கரெக்டான ஒரு ஷேரிங் டூலாக அவங்களோட டீச்சிங் டூலாக இந்த கூகுள் ClassRoom அப்படின்னு சொல்லக்கூடிய அப்ளிகேஷனை கூகுள் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அதை எப்படி யூஸ் பண்ணுறது, அதனால் டீச்சர்ஸுக்கு என்ன பெனிஃபிட், ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்ன பெனிஃபிட், எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ணுறது, அவங்களுக்கு எப்படி நோட்ஸை நம்ம ஷேர் பண்ணுறது, எல்லாமே ரொம்ப சிம்பிளாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்காக நம்ம முதல்ல ப்ளே ஸ்டோர் போவோம். ப்ளே ஸ்டோரில் போய் கூகுள் ClassRoom அப்படி டைப் பண்ணும்போது அந்த அப்ளிகேஷன் அதில் வரும். அதை நம்ம இன்ஸ்டால் பண்ணுவோம். நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன், அதனால் ஓப்பன் டைரெக்டாகவே நான் போய்க்கிறேன். ஓப்பன் போகும்போது பார்த்தீங்கன்னா உங்களோட இமெயில் ஐடி கொடுத்து லாகின் பண்ண வேண்டியிருக்கும். நான் ஆல்ரெடி பண்ணியிருந்தேன். ஸோ அங்கே வந்து க்ரியேட் ClassRoom கொடுத்து ஃபர்ஸ்ட் நம்ம ClassRoom க்ரியேட் பண்ணுவோம். நீங்கள் இப்போ விஷுவலில் பார்க்குற மாதிரி எந்தெந்த டீட்டெயில்ஸ் அதில் தேவைன்னு சொல்லி பார்த்துக்கோங்க. நம்ம கிளாஸ் கொடுக்கணும், எந்த செக்ஷன், ரூம் அது நம்ம தேவை கிடையாது, மற்றபடி சப்ஜெக்ட் எந்த சப்ஜெக்ட் நம்ம எடுக்க போகிறோம். ஸோ இவ்வளோத்தையும் நம்ம அதில் என்டர் பண்ணிவிட்டு இது நம்ம க்ரியேட் கொடுத்துட்டோன்னு சொன்னால் நம்ம ClassRoom ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஓகே. ஸோ இப்போ கிளாஸ் க்ரியேட் ஆகிட்டுருக்கு. கிளாஸ் க்ரியேட் ஆகி முடித்ததும் நம்ம அடுத்து என்ன பண்ணலாம்னு சொல்லி உள்ளதை பார்ப்போம். ஸோ இதுதான் உங்களோட இன்டர்ஃபேஸ். இந்த பேஜில் தான் நம்ம சேட்டிங் எல்லாமே பண்ணுவோம். எல்லா விதமான சேட்டிங்ஸ், நம்ம கொடுக்கக்கூடிய கமெண்ட்ஸ், ஸ்டூடெண்ட்ஸோட ரிப்ளைஸ் எல்லாமே இந்த பேஜில் நமக்கு வியூ ஆகும். நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா தெரியும், ஸ்ட்ரீம், கிளாஸ் ஒர்க், பீப்புள் அப்படி 3 ஆப்ஷன் இருக்குது. டாப்பில் ஒரு கியர் பட்டன் இருக்குது. இவ்வளோ தான் செட்டிங்ஸ் பட்டன். இது இவ்வளோ தான் நமக்கு இங்கே மெயினாக இருக்கக்கூடிய பேஜஸ். ஸோ அதில் நம்ம இப்போ அந்த செட்டிங்ஸ் பட்டனை கிளிக் பண்ணும்போது நம்ம பேஜுக்கான லிங்க் கீழே தெரியும். கிளாஸ் கோட் அப்படின்னு சொல்லி ஒரு கோட் இருக்குது. இந்த கோடை தான் நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு சென்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ ClassRoom ஓப்பன் பண்ணிட்டோம். இந்த கோடை யூஸ் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸை ஜாயின் பண்ண வைக்க முடியும். இப்போ நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் எப்படி டைப் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இந்த மாதிரி அந்த கமெண்ட் பாக்ஸில் நம்ம டீட்டெயில்ஸை டைப் பண்ணி விட்டால் போதும். இப்போ ஹலோ ஸ்டூடெண்ட் அப்படின்னு டைப் பண்ணுறோன்னா எந்தெந்த ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம ClassRoomல அவைலபிளாக இருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே இது வியூ ஆகும். அது எப்படி அவங்க அவைலபிள்னு சொன்னால் அந்த கோடை யூஸ் பண்ணி அந்த பிள்ளைங்க ஜாயின் பண்ணுவாங்க. ஸோ இவ்வளோ தான் இதில் விஷயம். இதை எடிட் பண்ணிக்கலாம், டெலீட் பண்ணிக்கலாம். நம்ம கமெண்ட் இப்போ சென்ட் பண்ணதில் ஏதாவது எரர் இருந்தால் அதையே நம்ம இமீடியட்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், பிரச்சனையே கிடையாது. செட் ஸ்ட்ரீம் பண்ணுறது எப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியலைன்னா திருப்பி ஒரு வாட்டி கூட அதை ரிப்ளை பண்ணி பார்த்துக்கோங்க. இனி கிளாஸ் ஒர்க்கில் நம்ம என்னெல்லாம் பண்ணலாம். கிளாஸ் ஒர்க்கில் அந்த ப்ளஸ் சிம்பிளை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம இதில் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. டாபிக்ஸை சூஸ் பண்ணிக்கலாம், மெட்டீரியல்ஸை ஷேர் பண்ணலாம், எல்லாமே பண்ணலாம். இப்போ நான் டாப்பிக்கை சூஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ ஒரு டாபிக் கிராமர் அப்படின்னு சொல்லி நான் இதில் சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், புதுசாக SSLC கிளாஸுக்கு, இங்கிலீஷ் கிளாஸுக்கு ஒரு கிராமர் செட் ஆகிருக்கு. இனி பார்த்தீங்கன்னு சொன்னால் நெக்ஸ்ட் ஒரு டாபிக் நான் சூஸ் பண்ணுறேன். அதில் வந்து ப்ரோஸ் அப்படின்னு சொல்லி சூஸ் பண்ணுறேன். ஸோ இது இப்போ ரெண்டுமே நான் சாம்பிள் தான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா இதை தான் சூஸ் பண்ணணும் கிடையாது. ஒருவேளை இது தப்பாக இருக்கலாம். இது தப்பாக இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இதை எடிட் பண்ணணும், இல்லை ரீநேம் கொடுத்தாகணும், டெலீட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாமே அதில் அவைலபிள். ஸோ நீங்கள் நீட்டாக பார்த்துக்கோங்க. இப்போ ரீநேம் நான் பண்ணிக்கிறேன். இந்த ப்ரோஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதுக்கு ரீநேம் இப்போ மாற்றுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா யூனிட் 1 அப்படின்னு சொல்லி நான் அதை ரீநேம் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எந்த ஒரு சாப்டரையும் ரீநேம் பண்ண முடியும். ஸோ ஒரு வாட்டி கூட நீங்கள் பார்த்துக்கோங்க. அந்த கிராமர் அப்படின்னு சொல்லக்கூடியதை ரீநேம் பண்ணுறேன். இனி நம்ம பீப்புள்ஸ் பற்றி பார்ப்போம். பீப்புள்ஸ் மீன்ஸ் இதில் நம்ம ஆட் பண்ணக்கூடிய டீச்சர்ஸாக இருக்கலாம், ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம். ஸோ இதில் டீச்சர்ஸ் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு சப்ஜெக்ட் 2 டீச்சர்ஸ் இருக்காங்கன்னா அந்த 2 டீச்சர்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். அவங்கள இமெயில் வழி நம்ம இன்வைட் பண்ணிக்கலாம். அவங்களும் இமெயில் வழி அக்செப்ட் கொடுத்தா போதும், அவங்களுக்கும் இது லாகின் ஆகிடும். அட் த சேம் டைம் நம்ம ஸ்டூடெண்ட்ஸையும் இந்த இமெயில் யூஸ் பண்ணி நம்ம பண்ணிக்கலாம். முதல்ல ஒரு கோடு யூஸ் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸை இன்வைட் பண்ண சொல்லியிருந்தேன். அந்த கோடில் நம்ம இந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு இமெயில் தான் வச்சுருக்கோம்னா இமெயில் வழி நம்ம இந்த ஸ்டூடெண்ட்ஸை இன்வைட் பண்ணிக்கலாம். அங்கே வந்துட்டு பிரச்சனை எதுவும் கிடையாது. ஸோ இப்போ அதை நான் ஹைட் பண்ணியிருக்கேன் ஸ்டூடெண்ட்ஸோட டீட்டெயில்ஸ். ஸோ அந்த ஸ்டூடெண்ட்ஸையும் நம்ம அந்த டீச்சர்ஸை இன்வைட் பண்ணுற மாதிரியே நம்ம சேம் ப்ராசஸிங்கில் இன்வைட் பண்ண முடியும். இப்போ டீச்சர்ஸையும் ஸ்டூடெண்ட்டையும் நம்ம இன்வைட் பண்ணிட்டோம். இன்விடேஷன் அக்செப்ட் பண்ணதும் அதோட இன்டிமேஷன் உங்களுக்கு அங்கேயே தெரிஞ்சிடும். இன்விடேஷன்ஸ் முடிச்சிட்டோம்.
இப்போ ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரிக்வெஸ்ட் அனுப்புறத ஒரு வாட்டி கூட நம்ம எகெயின் ரிக்வெஸ்ட் கொடுக்கறதுக்காக அந்த கிளாஸ் கோடை ஒரு வாட்டி கூட காமிச்சிருக்கேன். இனி எப்படி கிளாஸ் ஒர்க் பேஜில் மெட்டீரியல்ஸ் ஆட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ எகெயின் நம்ம அந்த ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணுறோம். இப்போ டாபிக்ஸ் நம்ம சூஸ் பண்ணிட்டோம். இனி மெட்டீரியல் மீன்ஸ் நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொடுக்கக்கூடிய சிலபஸாக இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது நோட்ஸாக இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு சிலபஸ் ஆட் பண்ணி காமிக்கிறேன். இப்போ சிலபஸ் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஆட்டோமேட்டிக்கலாக ட்ரைவில் இருக்கும், இல்லைனா நம்ம ஏதாவது ஒரு ஃபோல்டரில் நம்ம போட்டு வச்சுருப்போம். ஸோ அங்கேருந்து நம்ம செலக்ட் பண்ணுறோம். சிம்பிள் தான், வாட்ஸ்அப்பில் அப்லோட் பண்ணுற மாதிரி தான். அங்கேருந்து செலக்ட் பண்ணி அந்த பர்டிகுலர் கண்டென்ட்டை நம்ம போஸ்ட் பண்ணுறோம். அதுவும் அந்த சிலபஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பர்டிகுலர் டாப்பிக்குள்ளாடி போஸ்ட் பண்ணுறோம். அதுதான் இதில் கொஞ்சம் ஸ்பெஷல். ஸோ இதை ஸ்டூடெண்ட்ஸ் சிலபஸ் அப்படின்னு பார்த்தாலே அதுக்குள்ளாடி கிளிக் பண்ணும்போது எந்தெந்த ஸ்டூடெண்ட்ஸ் கிளாஸில் இருக்காங்களோ அவங்களுக்கு அந்த சிலபஸ் வியூ ஆகும். சிலபஸ் அப்லோட் பண்ணதும் அது எந்த டாப்பிக்கில் லாகின் பண்ணணும்னு கேட்கும். நம்ம இப்போ சிலபஸ் அந்த டாபிக் உள்ளாடி நம்ம கொடுத்துருவோம். ஸோ அது ஆட்டோமேட்டிக்கலி அந்த சிலபஸ் அந்த டாபிக் உள்ளாடி ஃபைல் போய் சேவ் ஆகிடும். கண்டிப்பாக சேவ் ஆன அந்த ஃபைலுக்கு ஒரு டிஸ்கிரிப்ஷனை கொடுங்க. அது ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு அதில் என்ன இருக்குதுன்னு சொல்லி உள்ள ஒரு கண்டென்ட்டை அவங்க பிக் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இவ்வளோ அந்த கிளாஸ் ரூமில் கண்டென்ட் நம்ம ஆட் பண்ணுறதுல ஃபாலோ பண்ண வேண்டிய ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஃபர்ஸ்ட் ட்ரிக். இனி கொஸ்டின் இதில் எப்படி ஆட் பண்ணலாம். இப்போ கொஸ்டின் ஆப்ஷன் அந்த ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணும்போது வந்துடும். அதில் போய் நீங்கள் கொஸ்டின் டைப் பண்ணுங்கள். ஒரு கொஸ்டின் டைப் பண்ணிவிட்டு அதுக்கு நீங்கள் ஃபோல்டர் எந்த ஃபோல்டர் அப்படின்னு சொல்லி சூஸ் பண்ணிவிடுங்க. நம்ம கண்டிப்பாக கொஸ்டின் அப்படி ஒரு ஃபோல்டருக்குள்ளாடி தான் நாங்கள் போட போகிறோம். ஸோ அந்த ஃபோல்டருக்குள்ளாடி அதை சூஸ் பண்ணி வச்சுட்டிங்கன்னா இதுவும் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு டைம் டேட் இவ்வளோத்தை மென்ஷன் பண்ணி கொடுக்க முடியும். இந்த டைம் இந்த டேட்டுக்குள்ளாடி நீங்கள் இதை கண்டிப்பாக சப்மிட் பண்ணி ஆகணும். யாரெல்லாம் இது பண்ணணும், அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நம்ம இதில் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக யாரெல்லாம் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, எவ்வளோ பேர் நமக்கு இதை அப்லோட் பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு மார்க்ஸ் நம்ம அசைன் பண்ணியிருக்கோமா, எவ்வளோ மார்க்ஸுக்கு இந்த கொஸ்டின்ஸை நம்ம கண்டக்ட் பண்ண போகிறோம், எல்லாமே நம்ம இதில் டீட்டெயிலாக இம்போர்ட் பண்ண முடியும். அப்புறம் நம்ம மார்க்ஸ் செட் பண்ணியிருப்போம், அதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதுவும் எடிட்டபிள் தான். நம்ம ஒரு வாட்டி அப்லோட் பண்ணதுக்கப்புறம் இதில் நம்ம ஏதாவது எடிட்டிங் தேவை இருக்குன்னா அதை எல்லாமே எடிட் பண்ணிக்கலாம், பிரச்சனையே கிடையாது. ஆனால் அதில் நம்ம டேட் அண்ட் டைம் மென்ஷன் பண்ணுறது ரொம்ப முக்கியமாக ஃபாலோ பண்ணணும். இங்கே இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நம்ம அப்ஜெக்டிவ் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் இதில் பண்ண முடியும், இல்லை ஆர்டினரி கொஸ்டின்ஸும் நம்ம இதில் ஆப்ஷனாக கொடுக்க முடியும். ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த கிளாஸ் செக்ஷன். இதில் இனி ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னென்னு சொன்னால் அசைன்மெண்ட்ஸ் நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொடுக்க முடியும். அசைன்மெண்ட்ஸும் நம்ம ஒரு டாப்பிக்கை சூஸ் பண்ணி கொடுக்குறோம். அவங்களுக்கு அதுக்கும் டேட் அண்ட் டைம் ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்குறோம். அந்த டைம் தாண்டி அவங்க எவ்வளோ தான் அப்லோட் பண்ணாலும் இந்த கண்டென்ட் எதுவுமே அப்லோட் ஆகுது. ஸோ அவங்க பர்டிகுலராக அந்த டைம் மென்ஷன் பண்ணியிருக்கோன்னா அந்த டைமுக்குள்ளாடி சப்மிட் பண்ணி ஆகணும். ஸோ இது எல்லாமே இதில் இருக்கக்கூடிய ஒரு அட்வான்ஸான ஃபீச்சர்ஸ். ஃபர்ஸ்ட்லேயே மென்ஷன் பண்ணியிருந்தேன், எல்லாமே ஃப்ரண்ட் பேஜில் தான் வியூ ஆகும். அது ஸ்ட்ரீம் பேஜில் நீங்கள் பார்த்தாலே தெரிஞ்சிடும். பீப்புள் பேஜில் வியூ பண்ணிங்கன்னா ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அசைன் பண்ண ஒர்க்ஸ் அந்தந்த ப்ரொஃபைலில் வியூ ஆகும். ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸுக்குமான மார்க்ஸை நம்ம அவங்களோட ப்ரொஃபைலே அப்லோட் பண்ணிக்கலாம். கூகுள் கிளாஸ்ரூம் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு இது ஒரு நல்ல வீடியோவாக இருக்கும்னு நம்புகிறேன். நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருக்குதுன்னு சொன்னால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வாங்க. முடிஞ்ச அளவுக்கு கமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கு ரிப்ளை பண்ண பார்க்குறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி நான் போட்ட வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா கண்டிப்பாக நான் லிங்கை கீழே கொடுக்குறேன். நீங்கள் அதையும் வாட்ச் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.